கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏசப்பா, இதோ நாங்கள் பெண்களை பற்றி, அதுவும் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எல்லா காரியத்திலும் அவர் இடைப்பட்டு எங்களை இன்னும் நல்ல விதத்திலே நாங்கள் உம்முடைய பணியை சிறப்பாக செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இசபெல் குன். இவங்க 1901 பிறந்தவர்கள். இவங்க கனடாவை சேர்ந்த கிறிஸ்துவ மிஷினரி மற்றும் எழுத்தாளர். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷினரிகளாகவும் இருக்கிறாங்க, எழுத்தாளர்களாகவும் இருக்கின்றார்கள். இவங்களுடைய திறமை நல்லா எழுதக்கூடிய திறமை. அப்போ அந்த திறமையை எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னாக்கா, கர்த்தருடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்கு. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட கூட நிறைய திறமைகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதை கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சம்பவம் என்னன்னாக்கா, நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். அப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்போம். ஆனால் நான் என்ன இப்போது கற்றுக்கிட்டேன்னாக்கா, எல்லாருமே அவங்கவுங்க குடும்பம், அவங்களுடைய காரியங்கள், தன்னை சார்ந்த காரியங்கள்ன்றப்போ சுயநலமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது கேட்டு ஒரு ஹெல்ப்புன்னு போனாலோ, இல்லை இவங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்கன்னு நினைக்கிறப்போ சில நேரங்கள் அவங்க நம்ம யாரை நம்பி செல்கிறோமோ, அது யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை கொலீகாக இருக்கலாம், இல்லை குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட இருக்கலாம். அப்போ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட காரியத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்கள நம்பி நம்ம இவ்வளோ நாள் உக்காந்துருக்கோமே, டைம் வேஸ்ட் ஆகிடுமோ, அப்படிலாம் நம்ம நினைக்கின்ற தருணங்கள் வரும். ஆனால் நம்ம அப்போ தான் நான் புரிந்து கொண்டது நம்ம அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்வைக்க கற்றுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவிடத்தில் உண்டு. அதுக்கப்புறமா நம்ம யாரை சந்திக்க போகிறோமோ, இல்லை என்ன காரியத்திற்காக நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியத்தை வெகு லகுவாக நமக்கு உகந்ததாக மாற்றக்கூடிய அந்த திறமை யாருக்கு இருக்குன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி தான் இந்த மிஷினரிகள் கூட கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததுனால தான் அவங்க நல்ல சிறந்து விளங்கினார்கள். அவர் என்ன பண்ணார்னா, தனது கணவர் ஜான் கூனுடன் சைனாவில் என்ன பண்ணார், யுன்னான் மாகாணத்தில் அந்த ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவங்க எப்படின்னாக்கா, அந்த மக்களோட பேர் லிசு. அப்போ இவர் என்ன பண்ணார்னா, அந்த மக்களிடையே தன் கணவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். அவங்க சைனா இன்லேண்ட் மிஷன் அந்த அமைப்பின் மூலம் மிஷினரி பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். நாங்கள் இப்போ கல்லூரியில் பார்க்கும்பொழுது நிறைய இந்த பழங்குடியின மக்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் கோட்டா இருக்கும். அதில் அந்த மக்கள் சேருவாங்க. மிகவும் பின்தங்கிய மக்கள் மலை ஜாதியிலேருந்து, அந்த மலை பகுதிகள்லேருந்து படிப்பாங்க. அப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கும். அப்படின்னா முதல் தலைமுறை அப்போ தான் கல்வி கற்க வந்திருப்பாங்க. அந்த கல்வி கற்க வர்றதுலே அவங்க தான் முதல் தலைமுறையினராக காணப்படுவார்கள். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருந்தா இப்படி அவங்க படிப்பாங்க. ஒரு கல்வி அறிவுக்கே நம்ம இவ்வளோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கல்வி எவ்வளோ முக்கியன்றதை போய் கிராமங்கள் தோறும் ஊர் தோறும் போய் சொல்கிறாங்க. அது அப்போது அந்த உலக பிரகாரமாக வாழ்வதற்கு கல்வி எவ்வளோ முக்கியம்னு நம்ம போய் சொல்கிறப்போ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்போ நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் தான் ரொம்ப முக்கியம், நித்திய ஜீவன் தான் முக்கியம். அப்படின்றப்போ நம்ம எவ்வளோ இன்னும் ஜாக்கிரதையாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். நாம் ரொம்ப அசட்டையாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த காரியம்தானே அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது. ஏன்னா வேதத்தில் கூறியிருக்கிறது போல், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும். ஸோ நம்ம கர்த்தரை முதலாவதாக தேடும்பொழுது நம்மளுக்கு அனைத்து காரியங்களும் சிறப்பாக அமையும். அதுக்கப்புறமா இவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை பார்த்திங்கன்னா, இவர் வந்து கனடாவில் டொரண்டோவில் பிறந்தார்கள். அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து ஆங்கில இலக்கியம் படித்தார்கள். கல்லூரி காலத்தில் பார்த்திங்கன்னா இறை நம்பிக்கையில் அவருக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறமா வந்து பின்னர் மீண்டும் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு திரும்பினார்கள். நம்ம வேதத்தில் கூட படிக்கிறோம், சவுல் வந்து எப்படி கிறிஸ்தவர்களை எதிர்த்தான்னு, கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார் அப்படின்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அவரை வந்து கர்த்தரால் தொடப்பட்டு அவர் ஒரு சிறந்த ஊழியக்காரராக எப்படி சவுல் வந்து பவுலாக மாறி கர்த்தருக்காக அவர் வந்து ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி பைபிள் இன்ஸ்டியூட்டில் இவர் பயின்று மிஷினரியாக தன்னை அர்ப்பணித்தார். ஸோ இவங்க வாழ்க்கையில் இவங்க முதலாவது வந்து மிஷினரிகளை பற்றி தெரிந்து கொள்கிறாங்க. அவங்க வாழ்கின்ற அந்த இடத்துல வந்து கர்த்தர் எங்கே அழைக்கின்றாரோ அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார்கள். அதுதான் நம்ம கிட்ட இப்போது இல்லாத ஒரு குணம் என்னென்னா, நம்ம எதுலேயுமே வந்து முழுசாக ஈடுபடவே மாட்டோம். கொஞ்ச நேரம் வேறு ஏதாவது செய்வோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மனசு சோர்வாந்தால் உடனே கிறிஸ்துவ பாடல்களை கேட்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, சரி நம்ம கர்த்தருக்காக இதை செய்யலாம், ப்ரேயர் பண்ணலாம். எப்போல்லாம் சோர்ந்து போகிறோமோ, எப்போல்லாம் வந்து எந்த வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் உட்காந்துருக்கோமோ அப்போல்லாம் சரி கர்த்தருக்காக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் வந்து மற்றவர்களோட பேசுகிறோம், வெளியே போகிறோம், அப்படி இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ யார்கிட்டேருந்து கற்றுக்கணுன்னா இந்த மிஷினரிகள் இடத்துலேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா இவருடைய ஊழிய பாதை பார்த்திங்கன்னா 1928 அவர் சீனாவுக்கு சென்றார். லிசு மக்களுக்கு வந்து இவர் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அதுக்கப்புறமா அந்த மக்களிடையே அவங்க வந்து எப்படி எளிதில் கம்யூனிகேட் பண்ண முடியும்னா, முதலாவது அவர்களுடைய மொழியை கற்றார்கள். அதுக்கப்புறமா வேதாகமத்தை கற்பித்தார்கள். அப்புறமா சபைகளை நிறுவினார்கள், விசுவாசிகளை பயிற்றுவித்தார்கள். ஒரு மிஷினரி ஊழியத்தில் இது மூணுமே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து வேதாகமத்தை அவர்கள் மொழியில் நாம் கற்பிக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சர்ச் பிளான்டிங்னு சொல்லுவாங்க, இதை சபைகளை நிறுவினார்கள். அதுக்கப்புறமா அங்கே வந்து சேருகின்ற விசுவாசிகளை அவர்கள் வந்து பயிற்றுவித்தார்கள். இது ரொம்ப முக்கியமான பணி, இதில் அவர் ஈடுபட்டார். அப்புறமா சைனாவில் அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு தாய்லாந்தில் லிசு மக்களிடையே சேவை செய்தார். உங்களுக்கு வந்து சைனா தெரியும், அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அங்கே வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து சுதந்திரமாக நற்செய்தி அறிவிக்கிறோம்ல, அந்த மாதிரியெல்லாம் அங்கே செய்ய முடியாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே வந்து நைட்டில் தான் அந்த பைபிள் ஸ்டடியே பண்ணுவாங்க. அது கூட அண்டர் கிரவுண்டில் தான் செய்வாங்க. அங்கே தான் வந்து அந்த மிக குறைந்த வெளிச்சத்தில் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அவங்க வந்து பைபிள் படிப்பாங்க, பைபிள் ஸ்டடி பண்ணுவாங்க, தங்களுடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம்ல, அதுக்கு நாம் கர்த்தருக்கு முதலாவது நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தாளந்தை அவருக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறமா அவர் சிறந்த எழுத்தாளர்னு சொன்னல, இசபெல் கூன் பார்த்திங்கன்னா தனது அனுபவங்களை என்ன பண்ணாங்கன்னா பல புத்தகங்களாக எழுதினார்கள். அவற்றில் முக்கியமானவை பார்த்திங்கன்னா பை சர்ச்சிங் இன் த ஏரினா, அதுக்கப்புறமா நெஸ்ட் அபவ் தி அபிஸ், ஸ்டோன்ஸ் ஆஃப் ஃபயர், ஆக்சன்ட் டு த ட்ரைப்ஸ், இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள். ஏன்னா அவர் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்ததுனால. அதுக்குமா அவருடைய சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா ஜெப வாழ்க்கைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஜெபத்தின் மூலம்தான் நாம் கர்த்தரோட உறவாட முடியும். கர்த்தர் நம் வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரு, நம்ம என்ன சித்தம், அதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலம்தான் நம்ம வந்து வெற்றியை காண முடியும். ஏன்னா ஜெபந்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஜெயத்தை தரும். அதுக்கப்புறம் ஜெப வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு வெற்றிடமாக காணப்படும். நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா பாருங்களேன், இப்போ கூட நீட் எக்ஸாம் எல்லாம் ரிசல்ட் எல்லாம் வந்தது.
அப்போது ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணாங்க. நீங்கள் ஜெபிச்சிங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மகளோ மகனோ நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து தேங்க் பண்ணாங்க. அப்போது நம்ம சாதாரண மக்களிடையே வந்து ஒரு ஜெபம் செய்ததற்காக நம்ம நன்றி சொல்கிறோம். ஆனால் அந்த ஜெப வாழ்க்கையில் நம்ம வந்து கர்த்தரை தான் நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிற, ஒரு திருமணம் இல்லை ஒரு படிப்பு, ஒரு வேலை, இல்லை ஒரு குழந்தை பாக்கியம், இதுக்காக ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் தான் அங்கே வந்து அதிசயங்களை செய்கிறார். அந்த மகிமை கனம் எல்லாருக்கும் யாருக்கு போய் அது சேரும்னா எல்லாமே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அவர் நம்மளை வந்து படைத்ததின் நோக்கமே நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் to glorify God தான். He created all the creatures in this world. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கடினமான சூழ்நிலைகளிலும் அவர் தேவனை நம்பி ஊழியம் செய்தார். இதில் பார்த்திங்கன்னா, நான் வந்து சில காரியங்களுக்காக முயன்று கொண்டிருக்கும்பொழுது நான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, நான் போகிற காரியம் வந்து நல்லபடியாக முடிக்கணும், எனக்கு அந்த இடத்துல மற்றவர்கள் கண்களில் எனக்கு தயவை தாரும் அப்படின்லாம் நம்ம ஜெபிச்சுட்டு கிளம்புவோம்ல. அப்போ சில நேரங்களில் அந்த காரியங்கள் வெற்றியாக முடியலாம், சில நேரங்கள் தாமதிக்கலாம். அப்போ நம்ம வந்து சோர்ந்து போயிடுறோம்ல. இந்த மாதிரியான மிஷினரிகளும் ஊழியக்காரர்களும் பாருங்களேன், எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை நம்பி தான் ஊழியம் செய்கின்றார்கள். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா, பழங்குடி மக்களிடம் அன்புடனும் தியாக மனப்பான்மையுடனும் பணியாற்றினார்கள். நான் வந்து கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருக்கும்பொழுது ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக நான் வேலை செய்கின்ற இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் மேக்ஸிமம் நானே சால்வ் பண்ணிவிடுவேன். என்னை விட ஒரு ஹையர் அஃபிஷியல்கிட்ட நான் போக மாட்டேன். பசங்கக்கிட்டேயும் அது என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டு உடனே சால்வ் பண்ணிவிடும். ஆனால் நான் ஒரு விடுமுறைக்கு சென்றிருந்த பொழுது இந்த மாணவர்கள் என்ன செய்தாங்கன்னா, நேராக வந்து ஹையர் அத்தாரிட்டியை போய் பார்த்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நான் விடுமுறை முடிந்து மீண்டும் நான் வேலைக்கு சென்ற பொழுது அப்போ வந்து அந்த விஷயங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்போ அந்த மாணவர்களை கூப்பிட்டு பேசினப்போ, இல்லை மேம் நீங்கள் லீவு, அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் நாங்கள் நேராக போயிட்டோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல, என்ன பிரச்சனைன்றதை முதல்ல என்கிட்ட சொல்லுங்கள், என்னால் தீர்க்க முடியல, என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ஹையர் அஃபிஷியலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை மேம் நீங்கள் வந்து எங்ககிட்ட எப்படி எங்களுக்காக நீங்கள் பேசுவீங்கன்னு தெரியும், எங்களுக்காக எப்படி மற்றவங்கிட்டலாம் நீங்கள் வந்து சொல்லுவீங்கன்றதும் தெரியும், நீங்கள் இல்லாதனால எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதனால் போயிட்டோம் அப்படின்னாங்க. அப்போது அந்த மாணவர்களிடத்தில் நம்ம அன்பாகவும், ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து நம்ம கூட நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய இயலாமையை கோபமாக வெளிப்படும்போது மற்றவங்க இடத்துல கத்துறோம். அப்போ அந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சடனாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த ஊழிய பாதையில் கூட அந்த மிஷினரிகளும் ஊழியக்காரர்களும் அந்த மக்கள் இடத்துல எவ்வளோ அன்பாக பழகிறாங்கல்ல, அப்படி அன்பாக இருக்கிறதுனால தான் அவங்க சொல்கின்ற அந்த சத்தியத்தை கூட கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பாருங்களேன், நம்ம அன்பாக பழகினா தான் நம்மகிட்ட திரும்பி பேசுகிறாங்க, அன்பாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, போய் ஒரு ஹாஷாக ஏதாவது சொல்லுங்களேன், அப்புறம் உங்ககிட்ட யாருமே பேசக்கூட மாட்டாங்க. ஐயோ அவங்கக்கிட்ட போனால் ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை ஹாஷாக ஏதாவது பேசுவாங்க. ஆனால் அன்பாக இருக்கிறவங்கக்கிட்ட அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்கள சூழ்ந்து எப்போவுமே ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்போது இந்த பழங்குடி மக்களிடத்தில் இவர்கள் வந்து ரொம்ப மிகவும் அன்பாக இருந்தார். ஏன்னா 1 கொரிந்தியர் 13 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்பை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அன்பில் வந்து பொறாமை இருக்காது, அப்புறமா அன்பில் பயம் இருக்காது. அது அந்த இவங்க வந்து ஒரு தியாக மனப்பான்மையோடும் வாழ்ந்தார்கள். இது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் தியாக மனப்பான்மை இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஆனால் மிஷினரிகளும் ஊழியக்காரர்களும் பார்த்திங்கன்னா அந்த தியாக மனப்பான்மை இருக்கும், அவங்கக்கிட்ட சுயநலம் இருக்காது. அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை வந்து பல மிஷினரிகளுக்கு ஊக்கமாக அமைந்தது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்கள்
நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இவங்க எங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தாங்க, இவங்கள பார்த்து தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் சிறு வயதில் இருக்கும்பொழுது எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக வேலை செய்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் வந்து எங்கள் அம்மா சொல்லலைனாலும் எங்களை வந்து என்ன மோட்டிவேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனாலும் நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து படிப்போம், நல்ல மதிப்பெண்களும் வாங்குவோம். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் அம்மாட்ட போய் பேசுவாங்க, உங்கள் பொண்ணுங்க மாதிரி பாரு, எங்கள் பசங்க படிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அதை வந்து எங்ககிட்ட இது வரைக்கும் பெருமையாலாம் சொன்னதே இல்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து தான் எங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து அந்த இடத்துல எவ்வளோ ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. அதை பார்த்து எத்தனை பேரண்ட்ஸ் வந்து ஊக்குவிக்கப்பட்டார்கள். மிஷினரி வாழ்க்கையில் கூட அப்படி தான். நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா, நான் வந்து இவங்களோட பயோகிராஃபி படித்தேன், அது என் மனதை தொட்டது. நான் வந்து இவங்க பிரசங்கத்தை கேட்டேன், அந்த சத்தியம் என் மனதை தொட்டது. நான் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த தியாக மனப்பான்மை, அவங்க வந்து அந்த பணி செய்கின்ற சேவை மனப்பான்மை, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய சொல்லுவாங்க, நான் நர்ஸாக ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருவருடைய வாழ்க்கையோ இல்லை அவர்களுடைய செய்தியோ மக்களை வந்து தொடும்பொழுது அவங்களும் வந்து அது ஒரு ஊக்குவிக்கின்ற விதமாக இருக்கிறதுனால ஒரு மிஷினரியாகவோ, ஒரு போதகராகவோ, ஒரு ஊழியர்காரர்களாகவோ, ஒரு இவாஞ்சலிஸ்டாகவோ பணி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அதுக்கப்புறமா அவர் வந்து 1954 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார்கள். 1957 மார்ச் 20 அன்று அவர் காலமானார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தது வந்து இசபெல் கூன். அவருடைய பிறப்பு வந்து டிசம்பர் 17, 1901. பிறந்த இடம் கனடா. கிறிஸ்துவ மிஷினரியாகவும் இருந்தார், அதுக்கப்புறம் சிறந்த எழுத்தாளராகவும் இருந்தார். அவர் வேலை செய்தது வந்து லிசு மக்களிடையே, சைனாவில் இருக்கிற பழங்குடி மக்களிடையே தான் அவர் ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறம் தான் அவர் தாய்லாந்து போனார். அதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில் எது சிறப்பாக காணப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, ஜப வாழ்க்கை, விசுவாசம், தியாக வாழ்க்கை. அதுக்கப்புறம் அவர் ஒரு சிறந்த மிஷினரியாகவும் எழுத்தாளராகவும் காணப்பட்டார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாரம் வாரம் ஒரு மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் பாருங்களேன், எல்லாத்துலேயுமே ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. நம்ம வந்து வேதத்தில் பார்க்குறோம், தானியேல், தாவீது எல்லாம் பார்த்திங்கன்னா 3 வேளை 5 வேளை ஜெபித்தார்கள். அவங்க எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, துவங்குவதற்கு முன்பாக ஜபத்தோடு ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு அறிந்து செயல்பட்டார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் முடிச்சிடுறோம், கடைசியில் அதில் ஏதாவது பிரச்சனைனா அப்போ தான் கர்த்தரிடத்தில் செல்கிறோம். ஏசப்பா இப்படி நடந்துருச்சு, என்ன செய்கிறது அப்படின்லாம் கேட்குறோம்ல. ஆனால் அதை நம்ம ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தரிடத்தில் ஜபத்தின் மூலம் அவருடைய சித்தத்தை கேட்டுக்கொள்ள, அறிந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். ஸோ இந்த மிஷினரி வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் வந்து ஜப வாழ்க்கை. ரெண்டாவதாக, எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க மனுஷனை நம்பலை, கர்த்தரை மட்டுமே நம்பி ஊழியம் செய்தார்கள். நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ இல்லை நம்மளை யாராவது அசிங்கமாக பேசிட்டாலோ இல்லை எதிர்த்து பேசிட்டாலோ உடனே என்ன பண்ணுறோன்னா மனசு வந்து உடனே சோர்வடைஞ்சிடும். என்னடா வாழ்க்கது அப்படின்லாம் கூட சில நேரங்களில் நம்மளுக்கு நினைக்க தோணுகிறது. அப்போ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பின்வாங்கிறோம் நம்ம. ஆனால் மிஷினரிகளும் ஊழியக்காரர்களும் இன்றைக்கி பார்த்த இசபெல் கூன் அவர்களும் தேவனை நம்பி வாழ்ந்ததுனால அந்த கஷ்டம் அவங்களுக்கு பெரிதாகவே தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் கூட இருக்கிற என் தேவன் பெரியவர், என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டமான சூழ்நிலைகளும் இவை எல்லாவற்றிலும் என்னை படைத்த கர்த்தர் முக்கியமானவர், அவர் பெரியவர். வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். தேவனால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அதுக்கப்புறம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து அர்ப்பணித்தார்கள்.
தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார்கள். அந்த கர்த்தரை முதலாவது தேடினார்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கர்த்தரை நம் முழு மனதோடும் தேட வேண்டும். முழு மனதோடு அதுக்கப்புறம் நம்மளை முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ தான் அவர் அவருடைய திட்டத்தை செயல்படுத்த நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் அவர்கள் மிகவும் அன்பாக இருந்தார், தியாக மனப்பான்மையோடு இருந்தார். அந்த மூலம் சிறந்த சேவை செய்தார். ஏன்னா எப்பவுமே அன்பு தான் பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை எல்லாவற்றிலும் அன்பே பெரியதுன்னு என்று 1 கொரிந்தியர் 13:13 நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ இனிமேல் நாம் அன்பாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை முறை நிறைய பேருக்கு ஊக்கமாக இருந்தது. நம்ம ஒரு நிமிடம் நம்மளை பற்றி யோசித்து பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? கர்த்தரை ஒரு சிலர் பார்த்து இவங்கள மாதிரி நம்மளும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலரை பார்த்து இவங்கள மாதிரி நம்ம நல்லா ஜெபிக்க கற்றுக்கணும், இவங்கள மாதிரி வேதம் வாசிக்கணும், இவங்கள மாதிரி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அந்த மாதிரி நம்ம நம்மளால் முயன்ற வரைக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த வேதத்தில் நம்ம மிஷினரிகளை பற்றியும் குறிப்பாக பெண் மிஷினரிகளை பற்றி வாசித்து கொண்டு வருகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் பெண்கள் கூட கர்த்தருடைய நற்செய்தியை பரப்புவதற்கு கர்த்தர் நம்மளையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம பெண்கள் தானே, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய நேரங்களில் நான் கூட சோர்ந்து போயிருக்கேன். அப்போ யாராவது கூட வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் யோசிப்பேன். ஆனால் ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறான்றதை மறந்துடுறோம், மனுஷரை தேட ஆரம்பிச்சிடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே தான் இருக்கார். நம்ம அழுதாலும் அவர் அழறாரு, நம்ம துக்கப்பட்டாலும் அவர் துக்கப்படுறாரு, நம்ம சந்தோஷப்பட்டாலும் அவர் சந்தோஷப்படுறாரு. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இறுக்கமாக பற்றி கொள்ள அந்த மனதை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு தர வேண்டும். இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் ஏசப்பா, இவற்றின் மத்தியிலும் இதுவரை பார்த்த அனைத்து மிஷினரிகளும் ஏசப்பா, குறிப்பாக பெண் மிஷினரிகள் உம்மை சார்ந்து உம்மை நம்பி வாழ்ந்தார்கள் கர்த்தாவே. ஏசப்பா, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் அந்த வயது முதிர்ந்த காலத்திலும் நீர் ஒரு கனியை தந்தீர் ஆண்டவரே. அது அவர்கள் உண்மையில் வைத்து அந்த விசுவாசத்தை காண்பிக்கிறது ஆண்டவரே. அதே போல் விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்களும் ஏசப்பா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உன்மேல் வைத்து அதை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நற்செய்தியை பரப்ப கிருபை தாரும். அதே போல் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் அன்பாக இருந்தார்கள் கர்த்தாவே. அந்த அன்பான உள்ளத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. பிரச்சனைகள், போராட்டங்கள், விருப்பு வெறுப்பு, கோபம், எரிச்சல், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது அந்த அன்புன்ற ஒன்று இருக்கிறதையே நாங்கள் மறந்துடுறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தாரும் ஆண்டவரே. நாங்கள் அன்பாக மற்றவர்களோடு கரிசனையாக ஒரு கேரோட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க கிருபை தாரும். அவங்க எனக்கு செய்யலை, அதனால் நான் எதுக்கு செய்யணும், அவங்க கண்டுக்கவே இல்லை, அவங்க எனக்காக எதுவுமே செய்யலை, ரொம்ப சுயநலமாக இருக்காங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கர்த்தருக்காக செய்ய வேண்டும், மனுஷர்களுக்காக அல்ல. கர்த்தருக்காக செய்யும்பொழுது கர்த்தர் நம்மளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். அதை நம்ம மறக்கவே கூடாது. அதே போல் நாங்களும் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க அந்த மனதை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, நிறைய நேரங்களில் நாங்கள் பின்வாங்கி போயிடுறோம் ஆண்டவரே. சத்தியத்தை மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தத்தை மறந்து விடுகிறோம் ஏசப்பா. அது எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை மறந்து விடுகிறோம் கர்த்தாவே. உலகத்தாரோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது, உலக காரியங்களால் நாங்கள் நொறுக்கப்படும் பொழுது உம்முடைய வேதத்தை மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு அதன்படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே.
ஏசப்பா இதோ இந்த நேரத்தில் எத்தனையோ காலேஜ் ஸ்கூல் எல்லாம் ஏசப்பா அட்மிஷனுக்காக பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் விரும்பிய பாடங்களில் சேர கிருபை தாரும். அவர்களுக்கு நல்ல ஒரு இயல்பான சந்தோஷமான சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. எங்கு சென்றாலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட அவர்கள் செயல்பட கிருபை தாரும் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும். அவர்களுடைய பண பற்றாக்குறையை நீர் போக்கி அருளும் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலையிலும் பவுல் எப்படி மன ரம்யமாக வாழ கற்றுக்கொண்டாரோ அதே போல் நாங்களும் வாழ கிருபை தாரும் ஏசப்பா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த போதும் என்ற மனதோடு வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் காரியங்கள் அனைத்தையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு இதுவரை வழிநடத்தினவர் இனிமேலும் வழிநடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் நிறைகள் மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.